பவர் இல்ல ஆனா அவர்தானே பவர் அதான்டா பவர் அவன தூக்கடிக்கிறதுனால டெஸ்ட் விளையாடுறீங்க அந்த காமெடியை கேட்டாடா உளுந்த வேலை சொல்லுது வேலை சொல்லுங்க நாலு மேட்சுமே நாலுமே வின் பண்ணணும் சரிங்களா மஸ்ட் வின் கேம் அடுத்த ஆறு ஒரு மேட்ச் நாக் விட்டுரு நினச்சி ஆடுங்க இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருங்க இனி என்ன பண்ண போகிறோம் அதை மட்டும் யோசிங்க நல்ல டீம் இருக்குது நல்ல பிளேயர் இருக்காங்க அதை வச்சு வின் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க ஒருத்தன் தப்பு பண்ணாலும் உள்ளே விட்டு கொடுக்காம கூட்டிகிட்டு வாங்க ஷேர் பண்ணுங்கள் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் சரிங்களா ஜெயிக்கணும் எல்லாரோட சிந்தனையும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஜெயிக்கணும் ரொம்பலாம் பேசலாம் பேட்ஸ்மேன் பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்து பேட்ஸ்மேன் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க என்ன நம்ம அடுத்து உள்ளே போனால் நம்ம என்ன செய்யணும் நம்மளோட விளாடுங்க இருக்குது பேட்டிங்கில் ரொம்ப போராக இருக்கீங்க அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க ஒரு நாள் 5 ரன் வந்தாலும் டீம் ஒரே மாதிரி ஆடாது லாபம் தான் சரிங்களா அதை நினச்சி ஆடுங்க ஜெயிக்கணும் பார்த்துக்கலாம் இல்லையா டேய் 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 இங்க என்ன யோசனை ஏய் பால் கவுண்ட் பண்ணிக்கோங்கப்பா சாரி நனே சாரி லவ்லி பால் லவ்லி சட்ட போய் ஏய் வாங்க பாரு அப்ப பேட்டிங் ரன்னிங் போய் ஸ்கோர் வந்துச்சு வர ஃப்ரீ ஆடுங்க ஜாலி ஆடுங்க அப்புறம் இந்த நேத்து கூட போனாங்க ஓகே கம் ஆன் காத்தலாம் கரெக்டா குரு பேட்ல வாங்கிடா குரு கம் ஆன் டா தம்பி கம் ஆன் டா போய் என்ன ஆகல சரவண பள்ளி போடுறது ஒண்ணுலடா தம்பி வாடா தம்பி டேய் வாங்கிக்கடா அதுவா வருது பாரு ஒன்னு ஒய்டு பேட் டேய் போச்சா பேட் டேய் லவ்லி பேட்டா வந்துருச்சா ஒய்டு இவன் டேய் அது இந்தியா இல்ல ஏய் பேட் டேய் வாடா ரணிப்பா போடாம ஆடுங்கன்ட்டான் நான் வீடியோ எடுக்கிறேன் சிக்ஸ் அடிக்கணும் வேரி நனே போச்சுனே ஓடிக்கோ ஆல்ரவுண்ட் இருக்கு ஆல்ரவுண்ட் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் போட போகிறாங்க. எப்படி செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் ஒன்றாவது பால் அந்த இடத்துல வந்துட்டேன் கிடைக்கும் தம்பி கமாண்டா ரோஹித் சர்மா 21 வந்து ரிட்டையர் ஆகிட்டான். ஓ அப்படியே போகணுமாம்மா வாங்கிக்கோ ஓடிக்கோ இதுதான் மூணாம் பால் தானே ஆமாம். என் ஹிஸ்ட்ரி நீ எதுவுமே வாங்க முடியாது நைஸ் காலே பிராஸ்னே அவங்க வீடியோ எடுத்தாதே உங்களுக்கு ரன்னிங் ஓட்டா ஓகே இல்லை ஐயோ அன்பன் காயனே பவுண்டரி
நல்லா இருக்குடா. நம்ம தெரிஞ்ச தலைவர். யாருக்கு வருவா யாரும் வருவாங்க இங்கெல்லாம் ஆரம்பிக்கும். அங்கடா நான் 5 நிமிஷம் வீட்டுக்கு போயிருக்கேன். சரிக்கா வாங்கிக்க. வைடு பேட்டிங் தானே. அங்க ஓபன் அமீர் அமீர் வாங்கிடா. பேட்டிங் மைக்கேல் கேப்டன் நைஸ் ஸ்டாப். அவனே ஏபிடில 2.0 தான். பேட்டிங் தானே. டிவிடிஎஸ் அடிக்காத 2-3 ஷாட் எப்படி பேட் விடுவான் ஃபர்ஸ்ட் பண்ணலாம்னா அவசர தரல பண்ணலாம் பக்கத்துல போவாங்க நிப்பாட்டி அது ஸ்டாப் இருக்கு கரெக்ட் வீட்ல இல்ல ஆளே இல்லாம போறோம் அருண் டேய் அப்ப யா வெயிட் நீ சார் இல்ல பேட்டிங் கிட்டே ரெண்டு வர போட்டாங்க இந்தா இருக்கு என்கிட்ட தான் இருக்கு. கோல்டு கால் பண்ணிக்கிறேன் நீ ஆடிக்க. ஒரு நாள் ஓடுங்க. 20 ஓவருக்கு 60 ரன் இருந்தா கூட பரவாயில்ல. உள்ள தூக்கி போடு. சாங் கேட்கிறேன். எல்பியா Come on, man. ஷாட் Running, boys. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பவுலிங் உள்ள பவுலிங் போறாங்க. எல்லாம் அடிக்குதுங்க பாரு. கான்ஃபிடன்ட்டா போய். எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து இங்க போட்டுருக்கானே ஒரு grip 120 ரூபானே. எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கிறது காசு வேணும்ல. வா வாங்கிட்டு வந்துட்டா. அவாய்ட் பண்ணு, கிடைச்சா மட்டும் ஆடு. அவாய்ட் பண்ணு, அடுத்து பாத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ ஓடு. ஓட்டங்கள் இஞ்சப்பா
அஜீஷ் ப்ரோ செல்லோனே கேட்ச் பிடிச்சது பேர் என்ன? சரவணன் ஏய் தண்ணிடா டேய் ப்ரோ ஒரு பால் ராசே 6:40 கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படியே ஆளு 38 ஆரம்பு தள்ளி இருக்கணும் நான் அந்த ஊரை வந்து அப்படியே சொல்றேன் நீங்க பால் அடிக்கப்பட்டனா விட்டாடி தான் ஆடி இருக்கலாம்னு மறுபடியும் கரெக்டா பால் கிட்டி போடா டேய் ஏய் போ 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 இல்லையடா அம்பேரிங் போறதுக்கு நான் தான் போகணுமேடா சரா ப்ரோ ஒரு 10 நிமிஷம் அம்பேரிங் போறீங்களா ப்ரோ நான் சொன்னானே மறந்துட்டேன்டா கழுத்துல நீ ஓடு 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 குட் ரன்னிங் गाइस இந்த பையன் போயிருக்கணும் ஐசனே நல்லா ஆடுறீங்க ஷாட்டை கிளியர் பண்ணுங்க நல்லா ஆடுறீங்க நல்லா இருக்குடா ஐசனே ஷாட்டை கிளியர் பண்ணி ஆடுங்க ஏன் மேல தப்பு இல்ல சொல்லு அவர் திட்டாம இந்த மாதிரி சொல்லிக்குவாங்க வெல்ல அந்த நல்லா சார் பேட்டிங் ப்ரோ இருவரனே ஏத்தி விட்டுறேன் சார் நான் போறேன் அப்புறம் மாடி ஆடி இது மண்டையில என்ன பாதுகாக்கறாரோ போனடா என் பேட்டை உடைச்சிருவாரு போலடா எல்லா பாலும் எக்ஸாம் இருக்கும்டா பாத்துக்கலாம் இல்ல காலையில போயாச்சு இங்கே பழக்கம் ஃபோன் அடிச்சிருங்க ஆமாம் ஓகே நல்லா இருக்கு ப்ரோ டீம் 50 இந்த மாதிரி ஆடுங்க ஷாட்டை கிளியர் பண்ற மாதிரி ஆடுங்க தண்ணியா டேய் பேட்டிங் உனக்கு வீட்டில் கொடுக்குற இங்கே கீப்பர்ட்டே இருக்கா தப்புல என் கூட வந்தா செத்து சரியா ஓடு இருடா பரவாயில்ல நல்ல பால் லீவ் பண்ணிக்க ஒன்றும் இல்லை நின்றாடுனே நின்று பால பாரு ஆ சார் இது 20 அவ்வளோ இருந்துச்சு ப்ரோ இன்னும் ஒரு பால் இருக்கு ப்ரோ யாருக்கு ஃபோன் பண்ண மூணு பால் அவர் 2 இவர் 3 15 எக்ஸ்ட்ரா இருக்கு ஆ இந்த வரேன்
63743593 வேணாம் மிஸ் ஆச்சுன்னா ஓட வேணாம். லவ்லி ஷாட் ராஜேஷ் ப்ரோ. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. பிரேனாவா நல்லா இருக்கு ப்ரோ. அடுத்த வாரம்ல இந்த நம்ம வாட போறோம். அடுத்த வாரம் நேற்று பார்க்குறேன் உங்களை பார்த்தேன். 40 என்னமோ இருந்தாங்க. சொல்லுவாங்க அவனே அப்பப்போ கேட்டுக்கணும். வேணா பரவாயில்ல பரவாயில்ல. ஆரன் வந்துருச்சு. நில்ல ராஜேஷ் இன்னொரு 5 ஓவர் ஆடுங்க. இப்படி சரி ஓகே 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 ப்ரோ ஓகே ப்ரோ. அண்ணே ராஜேஷ் 8 ரன் வந்துருச்சுண்ணே. ஓடிக்க ஓடிக்க ஓடிக்க. சூப்பர் சூப்பர். வெல் பேட் ரா பாய். பவுண்டரி பவுண்டரி பவுண்டரி. பார்ப்பா அந்த இது அந்த ரெடிமேட் வால ஒட்டச்சு அங்கிட்டு போயிருவாங்க. அவன் நல்லா துருன்னு இருக்காயா. நேற்று மாதிரி தான் போல. நேற்று மாதிரி தான் கூப்பிடா இல்லையா. ஃபைனல் பரவாயில்ல பரவாயில்ல பிரச்சனை பரவாயில்ல. பின்னாடி ஆள்ல ஃப்ரண்ட்ல மட்டும் தான் இருக்காங்க. அவன் நின்னுக்கிட்டு அடிக்கிறான்டா ஸ்பின் எல்லாம். பேக் போட்டு சாமே அடிக்கிறான். பேட்டிங் 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 வரட்டவனா. நல்லா இருக்கு அப்படியே ஆடு. 75 எவ்வளவு 9 சசி. நல்ல ஸ்கோர். அப்படியே ஆடுங்க. எழுபத்தஞ்சுடா. 75 9க்கு. இந்த கப்பை இந்த வெற்றி நாங்கள் கோழிக்காக சமர்ப்பிக்கிறோம். பவுண்டரி ப்ரோ. ஏய் போயிடுச்சு அந்த இருக்குடா கல்லு பாத்துட்டானடா. போய்டு. எக்ஸ்ட்ராஸ் வாங்கிக்க பிராசன எக்ஸ்ட்ராஸ் வாங்கிக்கனே. பேர பண்ணிட்டியா? அதான் துடிக்கிறேன் போல போயிட்டு டக்கு கேட்டாராடா. இல்ல நான் தான்
நம்பரு ஒண்ணுமே எல்லா பேரும் திருப்பிட்டாங்க. ரன்னிங் ரன்னிங்ல ராஜேஷனே பாத்துட்டு ஓடுங்க, பின்னாடி த்ரோ அடிக்கிறாங்க. எல்லாம் போட்டு வச்சிருக்கோம்டா. முழு திருப்பி தான் போக முடியாது. ஜெயிக்கணும் போக முடியாது. நல்ல கால் ராஜேஷ் அண்ணா, நல்ல கால். கிட்ட எட்டன வந்துருச்சா, மெதுவா ஆடு, ஒன்னும் அவசரம் இல்ல. அந்த பையனா போடுவோம், போட்டு ஆடு. நல்ல பால் போடுறாங்க, நின்றாடு. அவ்வளவுதான், வாங்கிக்க. சூப்பர். 9 ரன் வந்துருச்சு பாரு. சரி, ஓவருக்கான ஸ்கோர் வந்துருச்சு, பார்த்து ஆடுங்க. தண்டியா இருக்கு இப்போ வர புரியல, ரொம்ப அகலமா போய்கிட்டே இருக்கு. இந்த பையெல்லாம் பாக்குறேன். பாஸ்வேர்டு அண்ணா இதை ஈஸியாக அனுப்பிடலாமா சொல்லாதடா அண்ணே? அண்ணே வாங்கிக்க, பரவாயில்ல. எங்கிட்டு போச்சு? இந்த மாட்டு வர வாங்கிக்க. அங்க வரைக்கும் பரவாயில்ல, ஸ்ட்ரைட் இருக்கு, ஸ்ட்ரைட்டையும் பாருங்க. ஸ்ட்ரைட் பக்கம் தான். அடிக்கவே பாருங்க. ஓகே. ஞான
டூர் இருக்கு ராய்சனே நின்றானே பேட்டிங் ராய்சனே நல்ல ஸ்பீடா போச்சு பவுண்டரி வாங்க ராய்சனே பேட்டிங்னே நல்ல பேட்டிங்னே எல்லாம் ஆடுறீங்கண்ணே இன்னும் டோர் ஆடுங்க எப்படி அப்ப ஆக்டிவ் இல்ல நீ போராட ஒரு கிட் பேக்ல நல்ல பால்யா முத்து பாலே தெரிய மாட்டேங்குது போறது. அப்படி சொல்லி ஒரு 6000 காய் குடிச்சுட்டாங்க. அங்கேயே கிடக்க ஓடி பந்து வரும்போது போன் கையில் வச்சுக்காரு இல்லையா நான் 10 ரன் செஞ்சுட்டு வேலைக்கு போகிறப்ப இங்கே லேன்ஸ் தானே லேன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தராங்க? 11 ரூபா கொடுக்குறாங்க இல்லைன்னா ஒன்றும் தெரியாது தெரியும் அதுக்கு இந்த இது கடை வைக்கிறதுக்கு பார்க்குறேன் அப்படி ஏதாவது பண்ணுறா தொழில் அவன் கடை பார்த்துக்கிறீங்க அமைய மாட்டேங்குது அண்ணன் அவன் ஸ்டூடியோ வச்சுருக்கேன்ல கூட்டானு போட்டுருக்கேன் ஒத்தடையில் கடை போட்டிருக்கேன் ஃபங்க்ஷன் எல்லாம் வாங்கிட்டு ஆர்டர் அடிக்கேன் ஆர்டர் மூத்த நேரத்தில் பேட்டிங் ப்ரோ ஏதாவது பண்ணி கடையிலே வச்சுருப்பா ஆமாண்ணே வெளியே கிடமா ஆமாண்ணே அது போயிட்டு தானே கொஞ்சம் ரொட்டீனாக மண்டையில் காசு கொஞ்சம் பெருமையாக உணர்ந்து பேட்டா ப்ரோ மண்டையில் ஏதோ இருக்குது ப்ரோ கீழே விழுந்துச்சுமா முடிய பார்ப்பாரு
உண்மையிலேயே ஒரு அடிச்சா இங்க வரைக்குமே மேலே தானே போகுது, அதுக்கப்புறம் தான் கீழே இருக்கும். ரொம்ப பக்கம் கப்பு டோர்னமெண்ட் இல்லை, இது ரொம்ப பார்க்கணும். நமக்கே அடிச்சா என்ன மனசு விட்டுருவோம், என்னடா அதை அடிச்சு இப்படி நீங்கள் அடிச்சு பேசுகிற மாதிரி சும்மா இருக்கு. அது அங்கே வந்து நான் கைக்கு கேட்டு பரவாயில்ல. என் முதல்ல 92 இன்னைக்கு தான் விட்டுருக்காரு. அவுட்டார்ல நம்ம டீமுக்கே உரிய போடுறீங்க. நல்லா போகக்கூடாது, எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும். 13 அப்பு. ஏய் கேப்டன் வந்துட்டா, அப்புறம் நான் உங்களுக்கு போல யாரு ரமேஷ் தானே டிப்ரெஷனா இருக்குறாரு. அங்க கூட வாங்க டிப்ரெஷன் மனசுல. சாயங்காலம் கடை வாங்கிக்க பிராசனே. குட் ஷாட் பிராசே. ஒரு பேருக்கா ஒரு டீ போட்டுருவாரு. பேட்டிங் நானே. பவுண்டரி வாங்கிக்க. வேட்டே அடைச்சிடாரு. சுடாருங்களா அவர்கிட்ட சொல்லி பரவாயில்ல ஓடிக்க பிரகாசே. ஓகே பேட்டியா பிரகாசே. சாப்பிடா ஓடுங்கிறாங்க. நல்லா சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு ராஜேஷனே. அவர் நிற்கிற மேட்ச் சுற்றி வைக்க நடக்கும். இது அசிப்புமே வராது. அன்னைக்கு டே ஆயிடுச்சு அவனுக்கு, நல்லா மாட்டிக்கிட்டான். பெட்டா மாமா.
ஷாட் அடியே போடுறா புளிஞ்சிரா இங்கிட்டு போயிடுச்சு. பவுண்டரிண்ணே சூப்பர்ண்ணே நல்லா இருக்குண்ணே நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு அப்படியே ஆடுங்க. கமிட்மெண்ட் கொடுத்துறாத. சனிக்கிழமை நான் வெளியிட கம்மி. 6 bro. லவ்லி bro. ரெண்டு பேரும் 50 போட்டாங்க. கொடுக்காத. ஒரு 70 போயிட்டாரு. நம்ம கேட்டுக்குறோம். அட்வான்ஸ் சரி. அப்பதே. ஓச்சோ. சை. இப்போ பவுலிங் போடுறாரு. காடுக்குள்ள கிடக்கு பாரு. ஆமா. டேய் காடுக்குள்ள போறாரு. யா ஷாட். சூப்பர் பிராஸ். சூப்பரா. லவ்லி ஷாட்டா. நல்லா இருக்குண்ணே பிராஸ்ண்ணே நல்ல ஷாட்ண்ணே. சரியாமா அதே மாட்டிக்கிறாங்களா 61. சூப்பர்ண்ணே ராஜேஷ்ண்ணே நல்லா யோசிச்சு ஆடுற பாரு. கொஞ்ச நேரம் நின்றாவே கிரிக்கெட் வந்து அடிப்பாங்க. அப்போ நாளும் அடிக்க தெரியாது. இப்போ அடிக்க மாட்டேங்க. மோளக்கார கால் விடுற மாதிரி சொல்லு. தவுல்கார கால் விடுற மாதிரி சொல்லு. திருப்தி ஆயிரும். சூப்பரா. ரேப்டூலா ஆமா அப்படி போய் இது பண்ணிக்கலாம்டா. சூப்பர்ண்ணே பிராஸ்ண்ணே நல்லா இருக்கு. பிராஸ் ஆக்சுவலி அது ஓங்காலு ஓடி இருக்கணும். மெதுவா போயிட்டான். வெளியே வந்து அப்பதான் 3 விக்கெட் போயிருக்கேன். அவன் தான்டா சொல்லணும். நான் என்ன ஷாட். பவுண்டரி. பவுண்டரி ஏதோ கேக்குறாரா பேர். மேட்ச் விளையாடுற அன்னைக்கு தான் மத்த நாவல் எல்லாம் வருது உங்களுக்கு. எல்லா காசையும் படம் பிடிக்கணும். நல்ல ஸ்கோர் இருக்கு அனிசே. நல்லா ஆடுற அனிசே. நல்ல பால பாடுறா. கேட்ச் பிடிச்சதும் ஸ்கோர் மிக்ஸ்னு ஒரு இருக்காங்க. திருப்பி அடிச்சு போகிறாங்க. வாடா ஏன்டா நல்லா ஆடுங்க. ஒயிடு போகிறப்பாடா அது ஏன்டா அங்கிட்ட அடிக்க அங்கிட்ட வாங்கி அடிச்சிட்டு சொல்லி வைப்போம். அப்பதான் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும்.
போட்டான் பாரு அங்கிட்டு போயிடுச்சு பால் செடியில் நின்றது ஒரு வாரம் ஓடிக்கிருக்கானே ஒரு வாரம் ஓடுறானே கேளுங்க நீங்க என்கிட்ட கேளுங்க வெயிட் பண்ணி ஆடு பப்பு வெயிட் பண்ணி ஆடு பப்பு பீட்டன் வாங்காம ஒன்னு ஆடுறான் நெட்ஸ்ல ஆடின மாதிரி ஆடு பால் பீட்டன் விடாத ஓடுறா பப்பு மூணு பால் தான் முடிஞ்சிருக்கா சரி 2 பால் தான் முடிஞ்சிருக்கோ முதல் பால் 2 அடுத்த பால் ஓடிடானே இப்போ நல்ல ட்ரெயின் அண்ணே 65 அடிச்சிருக்கானே 65 அடிச்சிருக்கான் ஒரு 30 அனீஸ் வந்துட்டான் வீட்டுக்கு என்ன தெரியல ஆடு நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை பேட்டிங் அடே பிராஸ் லவ்லி பேட்டிங்கா பவுண்டரியா அடே சைட் வைடானா பேட்டிங் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்க 6 7 ஸ்கோர் நல்ல ஏய் இது உங்க வேலை இல்லடா ஏய் உங்க வேலை இல்ல இது அது அம்பேரும் பேட்ஸ்மேன் பேசுறாங்க அடே சொல்றா ஸ்கோர் ஆளுது அண்ணே காசு அதான் வாங்கிக்கோ 20 பேட்டிங் பேனே அவரே வாடே ஒடிங்கல் ஓடிட்டான் போறா லவ்லி ஷாட் 3% சார்ஜ் இருக்கு ஷாட் மறந்துடுவேனே பப்பு வந்து மெதுவா ஓடுறான் பரவாயில்ல பீட்டன் வாங்காத நெட்ஸ்ல அந்த மாதிரி ஆடு பீட்டன் வாங்காத இல்லடா நான் பீட்டன் வாங்காம ஆடினேன்டா ஆஹா நார்மே ஆடு பப்பு ஒண்ணுல பப்பு சிங்கிள் வச்சா நல்லதான் ஆடு ஷாட்டா பப்பு இந்த ஷாட் ஆடிறான்டா இந்த ஷாட் நல்லா ஆடிறான் பப்பு எக்ஸ்ட்ரா கவர்ல 190 18 அப்பு ராசே 18 அப்பு 190 ராசே 20 அண்ணே கண்ணாடி ஏய் என்னடா ஏய் வஸ்டோ பப்பே ரன்னிடா பப்பே குட்ரனிடா டேய் பப்புகானே சிச்சோ ஓடிக்க பரவாயில்ல பப்பே 6 அப்படி ஆறா அப்படி
அப்படி யாரா நல்லா இருக்குடா பால் வரட்டும்டா அப்படி நல்லா இருக்குடா பப்பு இன்னும் ஒரு பால் இருக்குடா டேய் யாரா 199 கமாண்டா கமான் தெரியலையே நான் என்னைய விட்டு எடுக்க சொன்னேன் ஏய் குட்டனியா பிராசே குட்டனியா சிக்ஸ்னா பரவாயில்ல பேட்டிங் பிராஸ் உள்ள போயிட்டாங்க அவன் அது முதல் காலே டக்குன்னு சொல்லி ஓட வேண்டியதானா ரெண்டு பேரும் அப்புறம் என்ன நின்று வேண்டியதானே வா இம்பேக்ட்ல இருக்குடா கைக்கு போயிருச்சு அதான் இப்ப கீப்பரை விட்டுட்டாரு மறுபடியும் ஓடிடலாம் நல்லாதான் மிஸ்ஃபீல்ட் அதனால தான் 2000 ஓடிக்க உள்ள போய் நில்றா மாமா தரம் சம்பவம் பேர் என்னது நிரந்தர கேப்டன் எப்போ யாராவது அதுக்கப்புறம் பையனை கேப்டன் கலைஞர் பையனோட அப்புறம் எப்போ என்னமோ செய்றீங்க மேட்ச் எப்படி எதிர்கொண்டீங்க? நெக்ஸ்ட் வேற பாயிண்ட் சொல்லுங்க. கோழியை தூக்குவாங்க எல்லாரும் பயிலும் போய் வெளியே போறாங்க ஃபீல் ஆயிடுச்சு அவங்களுக்கு பாவம். நான் சும்மா அசால்ட்டா தான் எனக்குலாம் தோணுச்சு அவங்க அழுசினா சரி பெரிய விஷயம் தான் போல அப்படின்னு போடுங்க. சுத்தமா இப்படி சுத்தம் பாப்பீங்களா? அது மாதிரி பாருங்க.
கை நல்லா இருந்துச்சா அது சுற்றுனேன். நல்லா இருந்துச்சா அடுத்த சொல்லவே மாட்டாங்க. டைட்டா இருக்கு, நீ போட்டுக்கிறியா? வேற யாரும் கொடுத்து பார்த்துக்கோங்க. நல்லா பேட்டிங் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி மேட்ச்சுக்கு ஏதாவது ஒரு ஆள் கான்ட்ரிபியூட் பண்ணால் நல்லா இருக்கும். அடுத்தடுத்து டோர்னமெண்ட்லாம் ஒரே ஆளையே போட்டு அடிச்சுட்டே கிடக்க முடியாது. மாற்றி மாற்றி சான்ஸ் கொடுக்கும்போது ஆடினா தான் ஜெயிக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ பவுலிங்லேயும் பண்ணணும். எல்லோரும் அவங்கவுங்க ஸ்ட்ரென்த்தில் போடுங்க. சரிங்களா? எல்லோரும் ஒற்றுமையாடுங்க ஃபஸ்ட்டு. 2-3 மேட்சாக கிடைக்கவே மாட்டேங்குது. ஆளாளுக்கு ஒருத்தவங்க ப்ளேம் பண்ணிட்டே இருக்கீங்க. 11 பேர் ஒன்றா இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதை மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு ஆள் தப்பே பண்ணிட்டா கூட கட்டி கொடுத்து அடுத்து வாடா பார்த்துக்கலாம்னு சொல்லி இழுத்துட்டு வாங்க. ஷேரப் பண்ணுங்கள், உள்ளே ஜெயிக்கணும். சரிங்களா? அவங்கவுங்க ஸ்ட்ரென்த்தில் போடுங்க. இந்த கிரவுண்டில் என்ன பண்ணக்கூடாதுன்றது நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆப்போனண்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பண்ணாமல் நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம பவுலிங் போடலாம். நம்ம நல்லா போடுவோம், நல்லா ஜெயிக்கணும். லேசியாக போடாதீங்க. அவங்க ஓப்பனிங் தான் அடிக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது அவங்க கிரவுண்டு. 200 ரன் பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு 18 ஓவரில் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பிடிச்சி போடுங்க. லேசியாக ஸ்கோர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி விக்கெட்டு தேவை கிடையாது. டாட்டு தான் முக்கியம். டாட்டுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ப்ரெஷர் ஆகி தானே அவங்கள விக்கெட் போட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஸ்டெம்ப் லைனில் போட்டு அவாய்ட் பண்ணிட்டு ஆஃபில் லைனில் போட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ஸ்டெம்ப் லைனில் போட்டோன்னா ஈஸியாக உங்கள் ஃபேஸுக்கு தொட்டு விட்டால் வெளியே போயிடும். ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, நம்ம அடிக்காமல் நிறையா பால் விட்டது காரணம் அவங்க ஆஃபில் போட்ட பால் நம்ம தொடவே முடியல. ஸோ அந்த மாதிரி ஆஃப்லைனில் நீங்கள் பால் ஸ்டெம்பை பிடிச்சி போட்டே இருங்க. நான் இன்றைக்கி டேஸ் வின் பண்ணோன்னே யோசிக்காமல் பேட்டிங் எடுத்தது காரணமே நம்ம பவுலிங் நல்லா இருக்குன்றதுக்காண்டி தான். அதை நீங்கள் பண்ணி காட்டுங்க, ஜெயிக்கணும். 11th இருக்காது. சசி கொஞ்சம் வெளியேற சசி ஆஜிஸ் ப்ரோ கொஞ்சம் வெளியே உட்காந்துருங்க. கூப்பிடும் போவாங்க. சொல்லுறா கூப்பிடுறேன். நீங்கள் அம்பேர் பிள்ளையாரா? 11th இருக்காது. காமெடியா கிரவுண்டுக்கு வெளியே போஸ்ட் ஒரு ஆள் வேணும்டா. ஆறுவா நான் வரேன், உள்ள வரேன் மேட்சுக்கு. ஒரு ஆள் வேணும். 4 என்னண்ணே இன்னொரு ஆள் வேணுமா? இன்னொரு ஆள் வேணும்டா. ராஜேஷனே இல்லை சச்சி விஜயனே 3 பேருக்கு ஒரு ஆள் வேணும். நான் வரவா? அஜீஸ் ப்ரோ ஆறுவா அவ்வளோதான் 10 தான். நான் வரவா? ஆசைப்படுறான்டா. ஆமாடா, அதுக்கு நீ ரியாக்ட் பண்ணறதுல கவனிக்கல. அதுதான் கேக்குறேன். செக் பண்ணிட்டு இருக்கேன். சவுண்டா கேக்குறத நான் அவ்வளவு நேரம் வரேன்னு கேளு காட்டுடா. வேணாமா? நான் வாயிலே கேட்டா எப்படி அவனுக்கு தெரியும்? சரி சரி கமான். இல்லை நம்ம எடிட் பண்ணும்போது ஜாயின் பண்ணிக்கலாம். ஆடு பேட்டை விடு 200 ரன். ரன்னிடா
ஓவர் தாண்டா ஆகுது. பால் நல்லா வாட்ச் பண்ணு. ராசி அது ராசி தான் 11 பால் முடிச்சு 11 ரூபாய் கடத்தி கொடுத்து இப்ப கஷ்டப்பட்டு இருக்காரு 44 அவுட் பியூட்டி தெரியுமா அவர் அவுட் இல்ல அது அவர் கேட்ச் அவுட்டே இல்ல பால் ஸ்விங் ஆனதுதான் பேட்ல படவே இல்லை பேட் ஸ்விங் ஆனது பால் ஸ்விங் ஆனது மட்டும் ப்ரோ இது என்ன ப்ரோ இது அவருக்கு எட்டுக்கு நேரம் தானே ப்ரோ போச்சு இல்ல மேன இந்த டீம் சண்டை ஆச்சு வீடியோ எடுத்து ஷாட் நல்ல ஷாட் நல்ல ஷாட் நல்ல ஷாட் நல்ல ஷாட் பரவாயில்ல பரவாயில்ல நவனி நெவர் மைண்ட் நீங்க வெயிட் பண்ணுங்க கருப்பா தெரியுது இவனும் ஒரே வீட்டில் ஒன்றா படுத்து படுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போதான் எங்களுக்கு அந்த டவுட்டே வந்துச்சு போயிருச்சு 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 பாத்தியா கேமரா அவன் பக்கம் அவன் பக்கம் கேமரா திரும்பிட்டு இருக்கு ஃபீலிங் வந்தாலும் அடுத்து தப்பு தப்புன்னு எடுக்கலாம் அவன் போறான் அவன் எடுக்கலாம் ஒன்றும் இல்லை தம்பிக்கு 2 போட்டோ வாங்கி கொடுத்தா போதும் நீ எடுத்துக்கிட்டே இருந்தாலும் எடுத்துக்கிட்டே இருக்கேன் அருமை இன்னும் மூணுக்கு 1/2 மணி நேரம் டைம் இருக்கு ரெண்டு 4 போச்சுல ஓரா பிராஸ் வரட்டா என்னது அவுட்டா ஓகே இப்படி எதுனா ஃபிக்ஸ்டு அவன் தான் ஓரேன் கிம்பில் பார்த்தீங்களா உனக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்குமா இன்னும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியலையா அங்கே கேட்க கவனியாடா கிட்டே பேசுகிறேன்
ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டேன். வச்சு ஆடுங்க கடனே வச்சு ஆடுங்க பேட்டை ஃப்ரீ ஆடாதீங்க. ரியாலிட்டியை கற்றுக்கலாம்ல நீ அங்கே ட்ரை பண்ணணும். யார் வேணும் நீங்கிட்டும் அப்படியே உன்னோட ஐஎஸ்எல்ன்றது ரெண்டாவது இது சீரியஸாகவே இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோ. சென்னையிலேருந்து போகணும்னா மட்டும்தான் மதுரை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சான்ஸ் இருக்குது. சென்னையில் இருக்கவனுக்கே இவனுக்கும் சான்ஸ் இல்லை. நான் நெகட்டிவாக சொல்ல வரல, சீரியஸாக நீ சின்ன வயசுலேயே அங்கேருந்து ட்ரெயின் ஆகிருக்கேன் என்னண்ணே. ஒரு சீசன் ஆடின உடனே அந்த அந்த ஒரு சீசன் முடிஞ்ச உடனே வந்து சொல்கிறேன் என்னன்னா டிவிஷன் அந்த டிவிஷன் 18 அவ்வளோ ஆவரேஜ் வச்சிருக்கேன். எத்தனை ஓவர்னு? 3 அவனை கன்சிடரே பண்ண மாட்டான். 3 தான். கன்சிடரே பண்ண மாட்டான். நமக்கு இப்போயே வயசு 22 23 ஆயிடுச்சு. 23 24 வயசு ஆயிடுச்சு. இனி நம்ம போனதுக்கப்புறம் நம்மளை சூஸ் பண்ணுவாங்கன்றது ஒரு 1% போகிறோமா. ஒரு மேட்ச் விளாடணுமா சந்தோஷமா இருக்கு. இல்லை 2 மேட்சாக கூட விளாடுவோம்னு வச்சுக்கோங்க. வெயில் விளாடணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சோர்ஸ் வேணும் இல்லையா. இப்போ ஒன்று அவர்னா பேட்டிங் இறங்கிட்டாரா? வெளியே சைன் பண்ணுங்களேன். சைன் பண்ணுங்களேன். அவர் உங்களையே பார்க்குறாரு. கையை பார்த்து இல்லை சின்ன கிரவுண்டில் தான் ஸ்பேஸ் சொல்லிட்டாங்க. நல்லா கேட்சனே. எடுத்துட்டேன் தரமா இருக்கு. அவ்வளோதான் பேசி ஓடிக்க. வந்துருச்சு மாப்பிள. டேரக்டா கைக்கு ஏறி தெரியாம
ஓன் வாய்ஸ் பேசி போடுவோம். ஏற்கனவே போட்டேன், ஒன்று எடிட் பண்ணலாமா, அதை போட்டேன். ஒரு இதெல்லாம் போட்டுறாங்க. ஒரு ஸ்டெப் இறங்கி ஆடு. ஏன் தெரிஞ்சு நீ பேட்ச் பண்ணது மாதிரி தெரியல அவனு. டேய் ஒண்ணுடா டேய் கமாண்டா ஓவர் போட்டுடா. ஓவர் போட்டு மேட்ச் ஆடு. ஓவர் ப்ளே பண்ணிட்டு அடுத்து ஆடிக்கலாம். ஐஸ் ப்ரோ ஒரு அனிஸ் ப்ரோ ஸ்கோர் 42 42 42 6 ஓவர். வெயில் எல்லாம் இருக்குது. பிளேடா போறா டேய் போறா. டேய்
ப்ரோ ஸ்கோர் எத்தனை ப்ரோ? ஐம்பதாயிரம். ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தண்ணி கேட்குறாங்க. இதா இருங்க. ஐயோ ₹46 50 போடுறது மட்டும் தான் பார்த்து கொடுத்துருக்கு. 46. சரி, அடுத்த 4 ரன். அடுத்த கரெக்டாக வாட்ச் பண்ணிக்க. ஓகே. 61 8 இல்லை, பால் எங்கிட்ட போகுதுன்னு பார்க்கணும். பார்த்துக்கலாம். சக்தி அடுத்தவர் அம்பர் மாட்டி விடுங்க. ராஜேஷ் லவ்லி கோல். நல்ல பால் போடுங்க. Hey, 50-50. 50-50. யோசிச்சு போடுங்க. அடுத்த 4 மேட்ச் ஜெயிக்கணும் முன்னாடி சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பால் அமுக்கணும். ஒரு பாலும் முக்கியம். சும்மா விக்கெட் எடுக்க மேட்ச்ன்றது விஷயம் இல்லை. அதை எப்படி ஜெயிக்கணும்னு தான் விஷயம். போன மேட்ச் நம்ம ஜெயிச்சாங்கல்ல, அது மாதிரி ஜெயிக்கணும். அதை பார்த்து போடுங்க. ஒரு பாலும் 10 10
அது கேமரா மட்டும் அந்த நல்ல பாலினே. அடுத்து ஒரு இந்த கேமராவும் பிம்பல் ஆகிட்டோம்னா தரமாக இருக்கும். சினிமா டிவி எடுத்துகிட்டு போயிட்டு காலேஜ் ஈவெண்ட் ஸ்டோரி போட்டிருந்தேன் மக்களையா. மேட்சே பார்த்துக்க மாட்டேன், இந்தியா ஜெயிச்சாங்கன்னு ஸ்டேட்டஸ் போட்டுருப்பேன். நீ அப்படியா அவ்வளோதான் நேற்று ஸ்டோரி வச்சல நேற்று ஸ்டோரி வச்சல நேற்று ஸ்டோரி அது ஷார்ட் ஃபிலிம் அதுக்குள்ளே வெளியே தருங்க. ஆனால் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம்மா, இருங்க என் ஃபோனில் காட்டுறேன் ஃபோட்டோஸ். அதான் அவ்வளோ கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்கீங்க. தரம் ஆடா 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 ஆடா. உடனே நிறைய உடனே அப்படி தான் ஏக்கு ப்ரோ வீட்டில் உட்காந்து படம் எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன படம் விஜய் என்ன அதை எடிட் பண்ணிட்டுருக்காங்களா? வீட்டில் இருந்தால் எடிட் பண்ணுவாங்களா? அது இந்த சீன் எடுத்து அனுப்பிடுவாங்க. இவங்க தான் வீட்டில் இவங்க எடிட் பண்ணி கடைசியில் இது பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஓ, சீனை மொத்தமாக இது பண்ணி கொடுக்க ஆட் பண்ணி கொடுக்க சிஸ்டம் ஃபுல்லாக செட் பண்ணிடுவாங்க. எடிட் பண்ணுறது போன படம் ரோமி ஜூலியட் சொல்ல மாட்டேன்ட்டார். போலீஸ் கேட்டேன், போலீஸ் வருவார் மார்க் சொல்லுவாங்க அவ்வளோதான். ஒய்டு க்ளோஸ் இதே கதை அப்புறம்டா அப்ராடில் எங்க? யூஎஸ்ஆ? அனீஸ் ப்ரோ அமெரிக்கா. இது இங்கே போகிறாங்கம்மா, கொலம்பியாவில் தான் இங்கே வந்து படிக்கிறாங்க. லேடி டோக்கில் படிக்கிறாங்கல்ல கேர்ள்ஸு, முக்காசி இல்லை ஒரு 35%. அது இதுக்கு படிக்க வருவாங்க, அந்த லாங்குவேஜ் இருக்கும்ல. எதுக்கு இங்கே வந்து லேடி டோக்கில் படிக்கிறாங்கன்னு தெரியல. நல்ல காலேஜில் படித்தாலும் பரவாயில்ல. ரேட்டோக்கு என்ன ப்ரோ? ரேட்டோ காலேஜை படிப்பாங்க. யூஎஸ்ஏ இந்த பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். கொஞ்ச நேரம் பேசாமல் படிக்கிறேன். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம்.
சொல்லிட்டு பார்த்து வேலை செட் பண்ண இந்தியன் தெரிஞ்சவங்க இருக்காங்களா அமெரிக்காவில்? ஏன் ப்ரோ தெரிஞ்சவங்க இருக்காங்களா? அமெரிக்கா பரிச்சையிலே ஃபெயில் ஆயிரும். நீ இல்லை அவன் தெரிஞ்சவங்க இருக்காங்க நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க இருக்காங்களா? அப்படின்னா ஆஸ்கார் அவார்டு வாங்குறதுக்கும் அப்படின்னா போய் கேட்சுனே சூப்பரா எவ்வளோ கேட்சுனே சரியான கேட்சில் வீடியோ ரெக்கார்டு. கிரிக்கெட் வச்சு ஷார்ட் ப்ளே பண்ணி எக்ஸல் 3-4 விளாண்டா வரும். ரொம்ப வலிக்கு இவன் எங்கே வந்துட்டியா? மாற்ற போகிறாங்க. அப்போ அங்கே யார் இருக்கா? இங்கே ஆடல. செல்வனே அவங்க பேட்ஸ்மேனா? ஆல்ரவுண்டர். ஸ்கோர் என்ன ப்ரோ? இந்த ஃபோன் நல்லா இருந்துச்சு. உடச்சு விட்டாங்க ப்ரோ. சென்னை போயிருந்தேன். எவ்வளோ இது இது எவ்வளோ இந்த ஃபோனு? இது கிளாஸ் கேட்டா 18,000 கிளாஸ். நான் ஃபோனே புது ஃபோனே 40,000 தான்டா. பாதி ஃபோன் விலைக்கு கேட்குறீங்க. ஆமாம் இது கரண்ட் கிளாஸில் கவுண்ட் கிளாஸ் தான். எல்லாமே என்ன 18,000 கேட்குறது. பழைய மேட்ச் அதை போய் பார்த்துட்டு கோட் நெக்ஸ்ட் ஒரு அது போன மேட்ச் முத்திர மேட்ச்னே. ஆனால் இது 60 ஃப்ரேமில் தான் வீடியோ எடுத்துச்சு. ஓகே 4K இருக்கு. 4K தான் 60 FPS. அதில் இருக்கு எடுக்க முடியாது வீடியோ. எடுக்கலாம். இதில் எடுத்து என் ஃபோனில் அனுப்பும்போது கன்வெர்ட் ஆயிடுச்சா? கன்வெர்ட் ஆகலை, லேக் ஆச்சு. ஆமாம் ஆமாம் அது இதாகும். வேறு ஃபோனுக்கு ஆகணும். இதில் 30 இது வந்து குறையும். இவங்க கூட்டி சொல்லுவாங்க FPS குறையும். இது ஃப்ரேம்ஸு ஐஃபோன் தான். ஐஃபோன் நல்லா இருக்கு கேமரா. அடுத்த வாங்கினா சாம்சங் தான் ஃப்ளைட்டுமே அங்கிட்டு போகுது. ஃப்ளைட் அங்கிட்டு போகுதுமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. நிறையா பேர் வருவாங்க போவாங்க. நிறையா ஃப்ளைட்டு போவாங்க. அங்கிட்டு போகுதுமா இங்கிட்டு வராம? ஸ்ரீலங்காவுக்கு போகுதுடா. ஸ்ரீலங்கா அங்கிட்டு தானே இருக்கு. ஸ்ரீலங்கா அங்கிட்டு இருக்கா? உங்க ஊர் வழியா தான்டா இருக்கு. அப்படி போகணும்டா. ராமேஸ்வரத்துக்கு அங்கிட்டு இருக்கு. அதான்டா இங்கிட்டு தான்டா இருக்கு ராமேஸ்வரம். அப்போ இங்கிட்டுல போகணும், வேற ஒரு வழியால போகணும். வரும்டா அடுத்த ஸ்டாப். ஏண்டா விளக்கண்ண விறகுனூர் வழியா ரோட்லயா போகுது. விறகுனூர் வழியா வரணும்ன்ற எடுத்து மீனாதேவி கூட சுற்றி காட்டிட்டு விறகுனூர் வந்து டீயை குடிச்சுட்டு தான் போவாங்க. அப்படியே அந்த ரோட்டில் மானாமதுரை ரோட்டில் போய் ராமேஸ்வரத்துக்கு வீராய். நானும் ஃப்ளைட் வரும் வீடியோ இது ஃபோட்டோ எடுத்துல. சென்னை கடா இல்லை சேலம் டு பெங்களூர். மதுரை டு சென்னை இல்லையா? கூட விளக்கம் 3000 ரூபாய் இருக்கு. பெங்களூர் போன மாதிரி ஏதாவது பிளான் இருந்தால் சேலம் போயிடலாம். சேலம் போயிட்டு அங்கேருந்து ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு எவ்வளோ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு இப்போ மதுரை ஏதாவது சாத்து வச்சுட்டு போகலாம்ல.
ப்ரோ அப்படியே பிரேம் அம்மா கொடுத்துருங்க. ஆ தேங்க்யூ. bowler good fielding na அப்படி செலக்ட் பண்ணி ஆடு மணி, செலக்ட் பண்ணி ஆடுடா. அப்படி எல்லா பாலும் ஆடாத, செலக்ட் பண்ணி ஆடு. ஏய் இதுல ஒரு 5 ஓவர் போடலாம்டா. இது நல்லா இருக்கு. ஏய் சூப்பர் பால்டா. டேப் போட்டு ஆமா இருக்கு. well ball na மணி ஸ்மார்ட்ல உள்ள ஆடு இது. யோசிக்கவே வேணாம். ஓவருக்கு 2 பால் ஆடு. நல்லா விளையாடுற. ஓடு 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 டபுள் ஓடு fielding na ஆடுடா. ஓடு 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 டபுள் டபுள் ஆடா சரணா. வேணாம் 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 வேணாம். பேட்ரா பேட்ரா சரணா மீட் ஆகும். ஓடு 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 ஓடு. நல்ல பேட்டிங் நல்ல பேட்டிங். நல்லா புள்ள ஆடுறா. ஆடுறா டேய், கிரேட் ஷாட் அழகு. நவுலி பேட்ரா தம்பி. ஓடு 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 டபுள் டபுள் ஆடு. ஓடு 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 மணி. வேணாம் 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 மணி. போய்டா. நல்லா ஃப்ரீயா விடு. விடுடா. ஓடு 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 கேரு. பால் ஓடு. 2 2 2. அப்படிதான் அப்படி அப்படி புடிச்சு ஆடு. வேண்டினா தம்பி. அப்படி மேல ஏத்தி புடிச்சு ஆடு. பேட்ரா பேட்ரா. ஆடு ஆடு கிடைக்குங்க. ஒரு 10 ஷாட் ஆடு. போது மேட்ச் முடிஞ்சிடும். நான் மட்டும் தான் போவேன். ஒத்தாலே இல்ல ஏய் ஏய் வெட்றா மணி. வெட்றா மணி. வெட்றா. ப்ளே ஓடிக்க சரணா. வேகமா ஓடா. இன்னொரு ஓடு. இன்னொரு ஓடு. பேசிக்க பேசிக்க. நல்ல பேக்கப் na விலைக்கு ஆடிக்க சரணா. சரணா
ஆடுங்க கிராஸ் அடிச்சுக்கலாம்ல கேப்ல அடிச்சீங்கன்னா ஆடுங்க 3 செகண்ட் பறக்கணும் இன்னைக்கு போறேன் அப்படியே அண்ணே நவடி மூஞ்சிய பார்த்துட்டே விளையாடு நல்ல ஸ்டெப் அதுல ஒரு செட் ஐயோ அண்ணே நிண்டா அண்ணே அண்ணே கொஞ்சம் மூவ்மெண்ட்ல இருங்கண்ணே மாத்தி விடுங்கண்ணே நீ குடுப்பேன்னு சொல்லி தான் நான் ஹெல்மெட்டை வீட்டில் வச்சுட்டு வரேன் கொண்டு வர சொல்றா டேய் தம்பி என்கிட்ட என்ன சொன்னையோ அதை மட்டும் செய்யணும் என்கிட்ட என்ன சொன்ன சனிக்கிழமை கொடுத்துருவேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரும்னு சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொடுத்துட்றேன்னு தானே சொன்னேன் நீ எங்கே விளாட போகிற ஞாயிற்றுக்கிழமை ரிங் ரோட்டில் தானே நான் ரிங் ரோட்டில் வந்து வாங்கிக்கிறேன் கொண்டு வரேன் அம்பலமான விளாடுறேன் அம்பலம் ஆடவே இல்லையா கீழே வைடா அப்பா மாதிரி இருக்கு அங்க அடிச்சுக்கிட்டு நல்லா இருக்கடா முடிச்சு விட்டு போயிட்டாரு தலையை முடிச்சு விட்டாப்ல சூப்பர்ண்ணே மேடன் என்ன கலரு இறக்கி விட்டதுக்கு அப்புறம் போய் வர சொல்லு இறக்கி விடனா வழி விட்டேன்னு சொல்லி அவ்வளோ பிளேஸ் இருக்காங்க நல்லா இருக்கு பாண்டியா தலைமையில இப்ப பூஸ்டப் ஆயிருக்குன்ற அது மெய்டன் ஆடனா அது மெய்டன் ஆடனா அவங்க பூஸ்டப் ஆயிடுவாங்க மேட்ச் பின்னாடி சிக்ஸ் தான் அடிச்சு ஓடவே இல்லை எல்லாம் டாட் எடுத்தாங்க ஆடு 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 கையில போட்டாப்ல நான் பேட் வேணும் பண்ணி கேட்டேன் ஓடியறா தம்பி ஓடு 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 இல்ல ஒண்ணும் பண்ண முடியாதா ஒரு ரன் தான் பிரதர் ஓட மாட்டேன் ஏதோ பண்றாங்க அதான் நிப்பாட்டிட்டே தானே நான் போற நிப்பாட்டி தானே போறேன் அப்படியே இங்க பாரு டேய் உருடா வேணுக்கு டெலிவரி உன்னை இந்த கைய விடாதனேன்னு இருக்கேன் இப்படி நில்லுண்ட இப்படி நிக்காத இப்படி நில்லுண்ட அது எங்கிட்டீங்க இந்த பால் மாட்டினா சிக்ஸ் எங்கிட்டீங்க அடிக்க வேண்டியதுதானே புட்டறா வெளிய தானே பால் பார்த்தாலும் உடம்புல அடி வாங்கி அப்ப இருக்க பேட் பின்னாடி வந்து மிடில் பண்ணு பேட் கட்டி நிக்கிறாங்க நீ ஆடுறாங்க ஏய் பால் ஓடுங்கப்பா ஓடுங்கப்பா பட்டு அதான் ஜஸ்ட் மிஸ்
நேரா வந்து பிடிக்க ஷாட்ரா தம்பி உடுக்கல 200 ரீச் பண்ணுங்க போயிட்டு போடு பேட்ட விடுங்க ஊசிக்கு ஊசி எதிர்மோட பாயாது முருகேசா அடி போடு வெளிய போயிடுச்சு எவ்வளோ அடி மொத்த கையில அடிக்கிறாங்க தலைவரே ரெண்டு கையா பிடிச்சு அடிங்க எத்தனை சொல்றீங்க அப்பா லைட்டாக பிடிச்சி வந்தது ஒரு கேன் மட்டும் பிடிச்சி வந்தது யாரும் தெரியாமல் சும்மா ரெண்டு ஒரு கண்ணில் பிடிக்காது 2 கண்ணில் பிடிக்கா இங்க ஒரு கேக்குடா டேய் அவரு ஒன் ஷாட் கேக்குறான் நான் போய் திடீர்னு பார்த்தேன் நாங்களாம் பிடிச்சி போறோம் நீ வெளியே அடிச்சு நான் நிறைய பேர் நெருங்கி 200 கொண்டு வா போதும் ஜூம் அவுட் பண்ணிடு வேற யாராவது ஜூம் பண்ணிடவா ஒரு ரன் மாத்தி விடு ஓவரா செல்வமே இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு ரன் சேஞ்ச் பண்ணி விடு ஹரிசியா ஃபாஸ்டா இருடா நான் சொல்ல வரேன் அந்த காட்டு டபுள் டச் ஆயிடுச்சு வேணும்னா பண்றீங்க ஸ்கோர் எத்தனை 151 18 என்ன 2 ரன் இருக்கு இல்ல 20 ரன் காடுங்க போதும் 4 மணி நேரம் அப்சர்வேஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அவர்தான் மெயின்டைன் பண்ணீங்க அடிங்க அதானே பெருசு வந்துருச்சு நாலு பேர் பைக்ல முன்னாடி போனாங்க போய் பேரிகார்ட்ல போய் திறந்து அப்படியே ஸ்டேரிங்ல தூக்க முடியாம தூக்குனாங்க எந்திரிச்சு பார்க்கிறேன் போயிட்டு எப்படி செத்தாரு என்னை விட நல்லா இருக்கு 4 பேர் நிக்கிறாங்க டாக்டர் ஃபுல்லா திருக்கியே டோர் லாக் ஓபன் பண்ணி விட்டு படுத்தாங்க தெரியும் கார் கல் சென்ஸோட செஞ்சிருக்காரு அது பொண்ணு திறக்க முடியாம அது யார் அங்கே நிற்கிறது பப்பு ப்ரோ பப்புவானே 3 நிமிஷம் போயிட்டு இருக்கு நவீன பார்த்து அடி ஓடுங்க பைத்தியக்காரா விழுந்துடாதீங்க 96ல ஓடியடே போடா ஓட்டுறாங்க பாருங்க அந்த போல 3 கிளியரா இருக்கு ஷாட் ஆடி போயிட்டாங்க அடுத்து ஓவர் போறவங்க கை வந்துட்டாரு அவங்களுக்கு ஏனாடா டேய் பைத்தியக்காரா லாஸ்ட் பால்
போன வாரம் பேர் போட்டாரு அவரே காணா அவ்வளோதான் இது எந்த பிரச்சனை போன எந்த பிரச்சனை உடம்பே தெரியல இப்படி கூட இல்ல மறைச்சாரா டேய் லெக்ல ஆறா இன்னும் ஒன்று வெளில இருக்கு முன்னாடி இறக்கி விட்டுருக்கோம் தப்பு உங்க பிளான் எங்களுக்கு தெரியாது மறைச்சுக்காரா சார் ஓடு 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 ஐயா தல ஓடிட்ட தல இங்க எறியறீங்க அங்க அங்க அவுட் ஆக மாட்டோம்ல ஏண்டா பிளானே அது நீ என்னடா நாங்க எங்க அவர் அவுட் ஆக போறோம் அத முடிய போகுதுல அவர் அவுட் ஆக கூடாது அது ஏன்னா குடுக்குறோம் ஓடு 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 நின்னுடா முடிச்சா ஒரு பால் ஓவர் ஏய் முடிச்சா ஒரு பால் இருக்கு ஒரு பால் இருக்கு ஐசே ஒரு பால் மறைச்சுக்கோ ஓடுடா 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 ஏய் ஓடுங்க அவுட் 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 ஆயிட்டாரு இது லாஸ்ட் பால் அவுட் ஆயிடுது இது தெரியாம நடந்ததுங்க இல்ல இது தெரியாம நடந்தது ஏய் அவுட்ரா அதான் பிளான் பி இது இது தெரியாம நடந்தது அவுட் ஆகி செவனே நிக்கிற மனுஷன் அவுட் ஆகி விளையாண்டீங்க சூப்பரா ராசி ஏன் நம்ம வச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களா நல்லா இருப்பீங்க பரவாயில்ல அதுக்கு 2-3 பால் தப்பாக போட்டாலும் கிரவுண்டு இந்த கிரவுண்டில் அவங்க எவ்வளோ அடிச்சாங்க டேரக்டர் அவங்க எவ்வளோ ஒரு 40 ரன் 60 ரன்ல ஜெயிச்சிட்டோமா மாப்பிள்ள 155 எவ்வளோ ரன்ல ஜெயிச்சோம் சரி ஓகே கம்பேக் என்ன போதும் அடுத்தடுத்த மேட்ச் வேண்டது பண்ணிக்கலாம் சரிங்களா மேட்ச் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா பண்ணீங்க பிராசனே அஜய்சனே பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்குல்ல பவுலிங் அதுலயும் இந்த ஸ்கோர் பாசிபிள் இல்லை யாராவது ஒரு நாள் கூட இருந்தா போதும் அவர் அந்த கேட்சை பிடிச்சிருந்தானா நம்ம ரூல்ல இனி யாரும் அது மிஸ்டேக் 30 ரன் எக்ஸ்ட்ரா பேசி வச்சுக்கோங்க அவர் அடிச்சு அந்த 30 ரன்ல ஒரு 4 பாயிண்ட் வெளியே போனா என்ன பண்ணுவீங்க 4 பாயிண்ட் ஒரு 3 பாயிண்ட் வித்தியாசம் வெளியே போயிட்டு என்ன பண்ணுவீங்க ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லை லாஸ்ட் 3 மேட்ச்லயுமே இப்படி கேட்ச் விட்டுவாங்க 50 ரன் நல்லா போனது அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் திருத்திக்கங்க சசி வருது சசி ஏன் நீயா பதறி நீயா விட்டுட்டு இருக்காரு மூவ்மெண்ட் முன்னாடி போயிட்டேன்டா டீம் பிளேயரா இருக்கடா எல்லா விஷயமும் உன்ட்ட எதிர்பார்க்கறேன் நான் நீ தான் பண்ண நினைக்கிறேன் பவுலிங் போடுறேன் 4 ஓவர் ஃபுல் ஃபிளட்ஜ்ல உன்னை நம்பி கொடுத்துறேன் நான் அந்த மாதிரி பண்ற அப்படி இது பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு நடா விட்டுட்டு நடா அப்படின்ற மாதிரி அப்பதான் சொல்லிட்டு போறோம் டேய் நம்ம ஸ்கோர் முக்கியம் நான் அவன் உள்ள போட்டு அதை அவன் தப்பு தான் ஆனால் நம்ம ஃபீல்டரை நம்ம அதை பிடிக்கணும்ல 2 ரன் 1 ரன் ஆகுறது தான் நம்ம வேலை
சின்ன மிஸ்டேக் பெருசு இல்லை இன்னைக்கு, சின்ன மிஸ்டேக்ஸ் தான். ஜெயிச்சிட்டோம், அதனால பெருசா தெரியல. தோத்தோம்னா இன்னைக்கு எல்லாமே பெருசா தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்ச்ல எல்லாரும் டீமா ஒண்ணா இருந்து ஜெயிக்க பாருங்க. ஜெயிக்கணும், வின் பண்ணணும். போலாம். போடு 500. ஏய் சம்பளம் எதுக்கு கொடுக்குறாங்க? அப்போ இருந்து வீடியோ தான் சம்பளம். சம்பளம் எதுக்கு கொடுக்குறாங்க? அப்போ இருந்து வீடியோ தான் சம்பளம். ஆசிரம் பண்ணி கொடு. ராஜேந்திரன்